இந்த 2025 புதிய பாடங்களை அனுபவிக்கக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு அமையக்கூடிய வகையில் இருக்கு. இந்த கடனை அடைக்கிறதுனால என்ன ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னா, உங்க பேர்ல இருந்த அவப்பெயர் விலகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் செலவுகள் ஏற்படும். இதில் இன்னொரு நல்ல விஷயமும் இருக்கு. உங்களுக்கு அனாவசியமான எதிரிகளை உருவாக்கி கொள்வதற்கும் கடனை அதிகப்படுத்திக் வாய்ப்பு இருக்கு. குரு பார்வை சாதகமாக இருக்கு. அதனால காரிய வெற்றி ஏற்படும். உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாளைக்கு பிறகு உங்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்பட்டாலும் ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. தமிழ் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். 2025 ஆண்டுக்கான நியூ இயர் ராசி பலன்கள். இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் 2025 டு ஆல் தமிழ் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும். இந்த புத்தாண்டு முதல் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31, 2025க்குள்ளார உங்களுக்கு ஆசைப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் நடக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையோடு இந்த வருஷத்துக்கு உண்டான பலன்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த வருஷத்தில் ஆரம்பத்தில் ஜனவரி 1ஆம் தேதி அன்னைக்கு இருக்கக்கூடிய கிரக நிலவரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசியில் குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. கடகராசியில் செவ்வாய் நீச்சஸ்தானத்தில் வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. கன்னி ராசியில கேது, விருச்சிக ராசியில புதன், தனுசு ராசியில சூரியன், மகர ராசியில சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறார். இந்த வருஷ ஆரம்பம், அதாவது மகர ராசியில சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு. கும்பராசியில சனி சுக்கிரன் சேர்க்கை, சனி நேர்கதியில் இருக்காரு. மீன ராசியில ராகு பகவான் சஞ்சாரம் பண்றாரு. இந்த வருடத்துல வரக்கூடிய கிரக பயிற்சிகள், ஏன்னா முக்கியமான கிரக பயிற்சிகள்லாம் இந்த வருஷத்துல வருது. 3 கிரக பயிற்சிகள் வருது. ஃபர்ஸ்ட் கிரக பயிற்சி மார்ச் 29ஆம் தேதி அன்னைக்கு சனி பகவான் கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இது சனி பகவானுடைய 2.5 வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய பயிற்சி. கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு மார்ச் 29, 2025 அன்னைக்கு. அதுக்கப்புறம் மே 14ஆம் தேதி இரவு 8 மணி வாக்கில் குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இது குருவுடைய அடுத்த பயிற்சி. இந்த வருஷத்துல வரக்கூடிய 2வது பயிற்சி. குருவுக்கு இது ஒரு பயிற்சி தான், ஆனா இந்த வருஷத்துல வரக்கூடிய 2வது கிரக பயிற்சி. அடுத்ததா பாத்தீங்கன்னா 3வது கிரக பயிற்சி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ராகு கேது பயிற்சி மே 19ஆம் தேதி அன்னைக்கு மதியம் 2:52 ராகு பகவான் பின்னோக்கி நகரார். ஆன்டி கிளாக் வைஸ்ல ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த வருஷத்துல வரக்கூடிய முக்கியமான 3 கிரக பயிற்சிகளும் முதல் 5 மாதங்கள்ல, 3வது மாதம் 5வது மாதம் ஆகிய 2 மாதங்கள்ல நடந்து முடிஞ்சிடுறது. ஸோ இந்த வருஷம் இவாளுடைய இந்த பயிற்சியை கொண்டுதான் எல்லா மாற்றங்களும் நடக்கும். இதுல என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கடங்கள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய வகையில இந்த வருஷ ஆரம்பத்திலிருந்து, அதாவது மே மாசம் 19ஆம் தேதியிலிருந்து ராகு கேதுக்குள்ளார எல்லா கிரகங்களும் அடங்கிடுவா. ராகு கேதுக்குள்ளார ராகு கும்பராசிலையும் கேது சிம்மராசிலையும் இருக்கிற காலகட்டத்தில் இப்பதான் ஆரம்பிக்கிறாரு. இன்னும் 1.5 வருஷத்துக்கு அங்க இருக்க போறா. ஆனா அதுக்கு நடுவில் இந்த ஆரம்பத்திலேயே முதல் ஒரு 1.5 மாசத்துக்குள்ளாரையே அனைத்து கிரகங்களும், நவகிரகங்கள்ல 7 கிரகங்களும் இந்த ராகு கேதுக்குள்ள அடங்கி இருப்பா. அது ஆரம்பத்துல கேது ஓப்பனிங் பிராக்கெட், ராகு க்ளோசிங் பிராக்கெட் மாதிரி இருக்கிறதுனால இது கால சர்ப்ப யோகம்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். ஸோ இந்த 2025 சங்கடங்கள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை ராகு பகவானும் கேது பகவானும் அனைத்து விதத்திலையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த 2025ஆம் ஆண்டில் அனைத்து ராசி நண்பர்களும் 12 ராசியில பிறந்தவாளுக்கும் சுப பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்கு. சில ராசிக்கு கொஞ்சம் பலன்கள் கம்மியா இருக்கும், அதாவது சுப பலன்கள் கம்மியா இருக்கும், அசுப பலன்களும் ஓரளவுக்கு சுமாரா இருக்கும். அந்த வகையில எந்தெந்த ராசிகள் கஷ்டத்தை சந்திக்கும் ராசிகள், அதாவது சுமாரான பலன்கள் உள்ள ராசிகள் அப்படின்னு பார்த்தா, என்ன சார் நல்லது சொல்லாம கெட்டதை சொல்றீங்க, முதல்ல எச்சரிக்கையா இருக்கணும்னு தான் சொல்லணும், அதுக்கப்புறம் நீ நிறைய மார்க் வாங்கியிருக்கடான்ட்டு அப்புறமா குழந்தைகளை சொல்லிக்கலாம். ஆனா நீ எதுல எல்லாம் தப்பு பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லுவா தெரியுமா டீச்சர்ஸ். அந்த மாதிரி மிதுன ராசி நண்பர்கள் கவனமாக இருக்க வேண்டும், கன்னி ராசி நண்பர்கள் கவனமாக இருக்க வேண்டும், கும்பராசி நண்பர்கள் கவனமாக இருக்க வேண்டும். மிதுனம்,
கன்னி, கும்பம் ஆகிய ராசி நண்பர்கள் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. மற்ற ராசிக்காரர்களுக்கும் சங்கடங்கள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை சனி பகவானும் குரு பகவானும் கொடுத்துட்டே இருக்காங்க. அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். இவா 3 பேர்த்துக்கு தான், அதாவது மிதுனம், கன்னி, கும்பம் ஆகிய ராசி நண்பர்களுக்கு குடும்பஸ்தானத்துக்கு சம்பந்தப்பட்டு சனி சம்பந்தப்பட்டு, இல்லை விரயஸ்தானத்துக்கு சனி சம்பந்தப்பட்டு, இல்லை ராசிக்கு சனி சம்பந்தப்பட்டு உங்களுக்கு சங்கடங்களை ஏற்படுத்துவார், அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. ஸோ இந்த வருடம் இவா 3 பேர்த்தை தவிர மற்ற ராசிக்காரர்களுக்கு எல்லாத்துக்குமே, அதாவது 12ல் 9 ராசிக்காரர்களுக்கு விசேஷ பலன்களை தரக்கூடிய வகையில தான் கிரக நிலவரம் இருக்கு. இதுல இந்த வருஷத்துல மற்ற கிரக பயிற்சிகள்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் கடக ராசியில தன் பயணத்தை துவக்கிறாரு. வக்கரகதியில பின்னோக்கி நகர்ந்து மிதுன ராசிக்கு போவாரு. மறுபடியும் வக்கரகதியில நேர்கதியில அவரு கடக ராசிக்கு வருவாரு. அதே சமயம் இந்த வருஷத்துல குருவுடைய அதிசார பயிற்சின்ட்டு இருக்கு. குருவுடைய அதிசார பயிற்சி அக்டோபர் 19 முதல் நவம்பர் 11 வரை குரு கடகராசிக்கு போயிட்டு வருவார். கடகராசிக்கு போயிட்டு உச்சஸ்தானத்துக்கு போயிட்டு மறுபடியும் பின்னோக்கி நகர்ந்து மிதுன ராசிக்கு வருவார். இந்த கிரக பயிற்சிகள் அனைத்தையும் கொண்டுதான் இந்த வருஷத்துக்கு உண்டான பலாபலன்களை சொல்ல போறோம். ஸோ வாருங்கள், உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களையும் நல்ல சந்தோஷமான செய்திகளையும் தருவதற்காக உங்கள் ராசி பலன்களை ஆராய்வோம். மேஷ ராசி. அன்பிற்குரிய மேஷராசி நண்பர்களே, இந்த 2025 புதிய பாடங்களை அனுபவிக்கக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு அமையக்கூடிய வகையில் இருக்கு. ஆனால் எல்லாமே நல்ல படம் தான், அதனால கவலைப்பட வேண்டாம். லாபஸ்தானத்தில் இருக்கிற சனி பகவான் வருஷ ஆரம்பத்தில் மார்ச் மாதம் விரயஸ்தானத்துக்கு வராரு. அதுவும் ருணரோக ஸ்தானமான 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அந்த 6ஆம் இடம் உங்களுக்கு கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். இந்த கடனை அடைக்கிறதுனால என்ன ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னா, உங்கள் பேரில் இருந்த அவப்பெயர் விலகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் செலவுகள் ஏற்படும். இதில் இன்னொரு நல்ல விஷயமும் இருக்குது. மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு, அதுவும் குறிப்பாக உத்தியோகம் தேடிக்கொண்டிருப்பவர்கள், உத்தியோகஸ்தர்கள், வேலையில் இருப்பவர்களுக்கெல்லாம் கடல் கடந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடல் கடந்து போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் கடல் கடந்து போகாமல் பாரத தேசத்துக்குள்ளே, அதுவும் குறிப்பாக நீங்கள் பிறந்த ஊர்லேயே, இப்போ வேலையில் இருக்கிற ஊர்லேயே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுவதில் தாமதம் ஏற்படுவது மட்டுமல்லாமல் உங்களுக்கு அனாவசியமான எதிரிகளை உருவாக்கி கொள்வதற்கும் கடனை அதிகப்படுத்திக் வாய்ப்பு இருக்கு. ஆனால் அந்த கடன் எப்படி அதிகப்படும்னா, உங்களுடைய வீடு மனை சார்ந்த எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அதனால உங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். கடன் வாங்கியாவது வீட்டை கட்டிப்பாருன்னு சொல்லுவாங்க. அந்த கடன் வாங்கியாவது நீங்கள் வீட்டை கட்டி பார்க்கறதுக்கு உண்டான யோகம் இருக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடத்து குரு பகவான் இந்த வருஷம் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. விரையாதிபதி 3இல் போய் மறைவது சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக தந்தை வழியில் உதவிகளை ஏற்படுத்தும். தந்தைக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், தந்தையுடைய கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைப்பது, தந்தையுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றி கிடைப்பதெல்லாம் வாய்ப்புகள்லாம் இருக்குது. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு 2ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் இந்த வருஷம் நல்ல இடத்துல தான் தன் பயணத்தை துவக்கிறாரு. அதாவது லாபஸ்தானத்தில் தன் பயணத்தை துவக்கிறாரு. அதனால உங்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே அனுகூல பலன்கள் ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்கு. குரு பார்வை சாதகமாக இருக்கு. அதனால காரிய வெற்றி ஏற்படும். உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்திற்கு அதிபதியான குரு 3ஆம் இடத்திலிருந்து தன் சொந்த வீட்டை பார்க்கும் பொழுது, அதாவது மே மாசத்துக்கு மேல உங்களுடைய குழந்தை பாக்கியம், வம்சவிருத்தி போன்ற விஷயங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்தில் தன லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல நிகழ்வுகள், அதாவது செலவை குறைச்சு சேமிப்பை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. இளைய சகோதர சகோதரிகளின் எழுச்சி உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் இது நாள் வரை இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய வகையில் உங்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட 3ஆம் நபர்களால் ஏற்பட்ட குடும்ப குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுல நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, உத்தியோகத்தை தேடிக்கொண்டிருப்பவர்கள், உத்தியோகம் இல்லாமல் இருக்கக்கூடிய மேஷராசி நண்பர்களுக்கெல்லாம் பதவி கிடைக்கிறதுக்கும் உத்தியோகம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்படும். நீங்க வெளிநாட்டுக்கு முயற்சி எடுத்தா இந்த சமயம் அனுகூலத்தை ஏற்படுத்தும். அதுவும் குறிப்பா நீங்க மார்ச் மாசத்துக்கு மேல எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. ஃபாரின் டிராவலுக்கு உண்டான நேரம் மார்ச் மாசத்துக்கு மேல வருது. நீண்ட நாளைக்கு பிறகு உங்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்பட்டாலும் 4ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல சில பராமரிப்பு செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காரு. ஜனவரி 1ஆம் தேதியே சந்திரமங்கல யோகத்தோடைய இந்த வருஷம் ஆரம்பிக்கிறதுனால இந்த வருஷம் உங்களுக்கு வீடினால் அல்லது நிலத்தினால் ஏற்பட்ட பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை, மனோபலத்தை சந்திரன் கொடுக்கிறாரு.
சந்திரனின் பார்வையில் செவ்வாய் இருக்கிறதுனால சந்திரன் அந்த செவ்வாய் நீச்ச பங்க பலனை அடைகின்ற காரணத்தினால உங்களுக்கு மன தைரியம் கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வருஷ ஆரம்பத்தில் உங்களுக்கு ஒரு விதமான பதட்டம் பயம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. வருஷ கடைசியில் அதாவது 2வது குவார்ட்டர் 3வது குவார்ட்டர்லாம் உங்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படும். 2வது 3 மாதங்கள் 4 மாதங்கள் 3வது 4 மாதங்கள் மாச கடைசி வருஷ கடைசி செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஆகிய 4 மாதங்கள் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இருக்காது. ஆரோக்கியத்தில் மருத்துவ ரீதியான உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்கள் உடம்புல வியாதிக்கு தீர்வு கிடைக்கும். இதில் இந்த ராசியில் பிறந்தவாளுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். நீங்கள் எந்த விஷயத்தில் ஜாகிரதையாக இருக்கணும்னா நெருப்பு சார்ந்த விஷயங்கள் இரும்பு சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. நெருப்பை ஹேண்டில் பண்ணும்போது எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. நீங்கள் ஃபர்னஸில் ஒர்க் பண்ணக்கூடிய இந்த ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணக்கூடியவராக இருந்தால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தன யோகக்காரகனான 2ஆம் வீட்டு அதிபதி லாபஸ்தானத்தில் தன் பயணத்தை துவக்கிறதுனால இந்த வருட ஆரம்பத்திலேருந்தே பணப்பற்றாக்குறை இருக்காது. வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும். நன்மைகள் அதிகரிக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு பெரிய வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. இந்த வருஷத்துக்கு உண்டான பரிகாரம் மேஷராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தேன்னா வருடம் முழுவதும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்வது மட்டுமல்லாமல் மலை மீது இருக்கும் அல்லது சிங்கத்தின் சிம்ம வாகனத்தின் மீது அமர்ந்திருக்கும் அம்பாளை வணங்கி வாருங்கள். அதாவது ராஜராஜேஸ்வரி அம்பாள் சிம்ம வாகனத்தில் அமர்ந்திருக்கணும். சிம்ம வாகனத்தில் ஒத்த கால மடித்து அமர்ந்திருக்கக்கூடிய அம்பாளை வணங்கி வருவதன் மூலமாக காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்து உங்களுக்கு இருக்கும் எதிரிகளையும் தொல்லைகளையும் தடங்கல்களையும் தகர்த்தெழிவாள் அந்த அன்னை. 2025ஆம் ஆண்டுக்கான ராசி பலன்களை கேட்டு மகிழ்ந்தவர்கள், சங்கடப்பட்டவர்கள், கோபப்பட்டவர்கள்லாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தையும் ஆராய்ந்து கொள்வது நல்லது. உடனே அடுத்த வார்த்தை உங்களுக்கு என்ன மாற்றணும், இந்த ஆள் தனக்கு பிஸ்னஸ் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. பிஸ்னஸ் எனக்கு பார்க்குறீங்க, நீங்கள் எந்த ஜோசியத்தை வேணால் கேட்டுக்கோங்க. என்கிட்ட வரணுங்கிற அவசியம் இல்லை. என்கிட்ட வரணும், அட்வைஸ் கேட்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். அதன் மூலமாக தொலைபேசி மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்களை ஆராய்ந்து கொள்ளலாம். இந்த பலன்களை கேட்டு உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்க வேண்டும், உங்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் அதிகரிக்க வேண்டும், சந்தோஷம் அதிகரிக்க வேண்டும், ஆரோக்கியம் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும், பணபலம் அதிகரிக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.